மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் குலத்தொழிலை ஊக்குவிப்பதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்த திமுக அரசு தற்போது அதே திட்டத்தை கருணாநிதி பெயரில் கொண்டு வந்துள்ளதாக பாஜக விமர்சித்துள்ளது. மத்திய அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தால் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தாது என மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதினார். இந்த நிலையில் மத்திய அரசின் திட்டத்தை கருணாநிதி கைவினை திட்டம் என பெயர் மாற்றம் செய்து தமிழக அரசு தற்போது அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனை விமர்சித்துள்ள பாஜக மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக தமிழ்ஜனம் தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், சமூக நீதிக்கு தாங்கள்தான் பொறுப்பாளர்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் திமுக சுயநலத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். முக்கியமாக இவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஏன்னா நீங்க மத்திய சிறு தொழில் மற்றும் திறன் மேம்பாடு அமைச்சகம் மிக தெளிவாக என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், ஏற்கனவே ஏன்னா பாண்டிச்சேரியில நான் இருக்கும் போதே 700 பேர் இதுல பதிவு செய்திருந்தாங்க. இப்ப அதை விட அதிகமா பதிவு செய்திருப்பாங்க. அதே மாதிரி தமிழகத்திலிருந்து 8,52,000 பேர் இதில் நாங்கள் சேர வேண்டும் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் 75% பெண்கள். அப்போ இந்த திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்றால், இந்த ஏறக்குறைய 9 லட்சம் பேருக்கும் இதுல பதிவு செய்திருக்கிற ஏறக்குறைய 7 லட்சம் பெண்களுக்கும் இது கிடைக்காமல் போகும். இது ஏன்? ஏதாவது அடிப்படை காரணம் இருக்கிறதா? இல்ல. தமிழக அரசின் திட்டம் குறித்து கருத்து தெரிவித்த பாஜக மாநில தலைவர் கரு நாகராஜன், விஸ்வகர்மா திட்டத்தை புரிந்து கொள்ளாதது போல் திமுக அரசு நடிக்கிறது என குற்றம் சாட்டினார். அதேபோல் விஸ்வகர்மா திட்டமும் கருணாநிதி கைவினை திட்டமும் ஒன்றுதான் என குறிப்பிட்ட அவர், வழக்கமாக அனைத்து திட்டங்களுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுவது போல் விஸ்வகர்மா திட்டத்திற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளதாக விமர்சித்தார். ஏன் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை அறிவிச்ச பிறகுதான் உங்களுக்கு இந்த ஞானோதயம் வந்துச்சா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஞானோதயம் வரலையா? கலைஞர் கைவினை திட்டம் ரெண்டும் ஒண்ணுதானே. பாரத பிரதமர் அறிவிக்கும் போது என்ன சொன்னாரு? விஸ்வாமித்ராங்கிறது நம்ம ஊர்ல அது ஒரு மாதிரி ஒரு ஜாதி அடிப்படையில கூட இங்க இருக்கலாம். இங்க ஒரு நம்ம ஆச்சாரிகள் அப்படி அந்த சமுதாயத்தை அப்படி அழைப்பாங்க. அதையே ஒரு ஜாதிக்கான திட்டங்கிற மாதிரி இவங்க கொண்டு போய் சொல்றாங்க. ஆனா பாரத பிரதமர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, இந்த திட்டம் கையால் தொழில் செய்யக்கூடியவர்கள், கைகளை பயன்படுத்தி தொழில் செய்கிறவர்களுக்கும், உபகரணங்களை கையால் பயன்படுத்தி தொழில் செய்கிறவர்களுக்கும் அனைவருக்குமான திட்டம்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? கைத்தொழில் அது லேசா மாற்றி தமிழ்ல கைவினைஞர்களுக்கான திட்டம். ரெண்டு திட்டமும் ஒண்ணுதான். வழக்கமா நம்ம முதலமைச்சர் ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி இந்த திட்டத்திலையும் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாரு. அதேபோல் திமுக அரசின் செயலுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கண்டனம் தெரிவித்துள்ளார். 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே கருணாநிதி கைவினை திட்டத்தில் சேர முடியும் என திமுக அரசு அறிவித்துள்ள நிலையில் இளைஞர்களுக்கான வாய்ப்பை தமிழக அரசு மறுப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் கைவினை கலைஞர்கள் பயன்பெறக்கூடாது என்ற உள்நோக்கத்துடன் திமுக அரசு செயல்படுகிறது என குற்றம் சாட்டிய அவர், எல்லாவற்றுக்கும் அண்ணா மற்றும் கருணாநிதி பெயரை வைக்க வேண்டும் என்பதே இவர்களது திட்டம் என விமர்சித்தார். தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகள் தான் இது போன்ற தொழில்கள்ல மிக முன்னணியில இருக்கிறாங்க. அதனால இதுல ஸ்மால் பிளேயர்ஸ், சிறு கைவினை கலைஞர்கள் இதுல பயன்பெறக்கூடாது என்கின்ற உள்நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அரசு, தமிழக அரசு. தவிர அந்த விஸ்வகர்மா என்கிற திட்டம் அந்த பெயரை எடுத்துவிட்டு இவர்கள் எதற்கெடுத்தாலும் அண்ணாதுரை பெயரும் கலைஞர் பெயரையும் ஈவேராவின் பெயரையும் வைப்பதுதான் இவருடைய திட்டம். எல்லாவற்றிற்கும் மேலாக 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பதற்கு காரணம் என்னவென்றால், இளைஞர்கள் மத்தியில் திமுகவிற்கு வரவேற்பு இல்லை. அதனால திமுகவை சேர்ந்தவர்கள் 35 வயதுக்கு மேலாக அதிகமாக இருக்கிறாங்கன்ற காரணத்தினால
அவர்களுக்கு போய் சேர வேண்டுமோ அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு இந்த திட்டத்தை வகுத்திருப்பார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆக மொத்தம் இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய மோசடியில தான் முடிய போகிறது. லஞ்சம் ஊழல் அதிக அளவில் பெருகும்.